السلام عليكم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனுடைய வஹி மட்டுமே என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நேற்றைய தினம் திருக்குர்ஆன் ஹதீஸை தவிர ரகசியமான ஞானம் எதுவும் கிடையாது, எது வெளிப்படையாக நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ அது மாத்திரம்தான் வஹி என்பதற்குரிய சான்றுகளை பார்ப்போம். அதுபோல அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், ஷேகுமார்கள் என்ற போர்வையில தங்களுக்கு நாங்கள் தவம் செய்து தனிமையில இருந்து அதிகமாக வணக்கத்தை புரிந்து நாங்கள் அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பை அடைந்து விடுவோம், எங்களுக்கு நபிமார்களுக்கு வந்தது மாதிரி எங்களுக்கு வஹி வரும், நாங்கள் உங்களுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக நாங்கள் நடந்தால் கூட அது உங்க சட்டம் வேற எங்க சட்டம் வேற, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. அதாவது தரீகா, ஷேகு, பெரியார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லாம் உச்சகட்ட நிலை அடைந்து விட்டோம், நீங்கள் இருக்கிறவங்களுடைய ஷரியத் என்கிற சட்டத்துக்கு மாற்றமாக சில காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் மாரிஃபத் என்கிற மெஞ்ஞானத்தின் மூலமாக இந்த மாதிரி நடக்கலாம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம், எங்களுக்கு தனி சட்டம் உங்களுக்கு தனி சட்டம் என்றெல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க இன்றைக்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா இதுக்கு ஒரு விஷயத்தை நீங்க ஒரு சோகமான ஒரு வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான வாதத்தை, அதாவது நாங்கள் இறைவனுடைய நேரடி தொடர்பு கொள்வோம், இறைவனுடைய லௌஹுல் மஹ்ஃபூஸிலே பார்ப்போம், நேரடியாக ஞானத்தை பெறுவோம் என்றெல்லாம் சொல்லிய பல பேர் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி கொல்லப்பட்டவங்களை தான் இன்னைக்கு மகான்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் கொல்லப்பட்ட கொடியவர்களை இந்த துருக்கியர்கள் கையில் ஆட்சி வந்த பிறகு யாரெல்லாம் இப்படி கொல்லப்பட்டார்களோ, காபிர்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களோ, அது மாதிரியான ஆட்களை தேடி பிடிச்சி தெளிவல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லிக்கொண்டு அந்த சித்தாந்தங்களை மக்கள்கிட்ட விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு கருத்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் யாரும் சொல்ல முடியாது, இப்ப சொல்ல முடியுது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி முஸ்லிம் நாடுகளில் இப்படி சொன்னவர்கள் எல்லாம் ஒன்னு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், இல்லை என்றால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சொல்லுவவர்கள் முர்த்தத்து காபிர்கள், இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வெளியேறியவர்கள் என்று சொல்லப்பட்டு கொல்லப்பட்டவர்களைத்தான் இப்ப இருக்கிற சுன்னத்து ஜமாத்துகள் அவுலியாக்கள், மகான்கள் என்று நம்ம மத்தியில் என்ன செய்யறாங்க, அந்த வரலாறு தெரியாதுன்னு நினைத்துக் கொண்டு அவங்க வாழ்கிற காலத்தில் அடித்து கொல்லப்பட்டு விட்டார்கள் இஸ்லாமிய ஆட்சியால். இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்து, இஸ்லாமிய அன்றைக்கு மாதிரி போலி அறிஞர்கள் இல்ல, அன்றைக்கு சத்தியத்தை தெளிவாக சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருந்த காலத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களை இன்னைக்கு தோண்டி துருவி எடுத்து என்ன செய்யறாங்க, இவங்க எல்லாம் மகான்கள், பெரியார்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்ப வந்தது என்று சொன்னால் இந்த துருக்கியர்கள் ஆட்சி வருது. இவங்க தான் தர்காவை கட்டினது, சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தின எல்லா வேலையும் செஞ்சவர்கள் யாரு, இந்த உதுமானிய பேரரசுங்கிறாங்க இல்ல, ஓட்டமன், இவங்களுடைய ஆட்சியில தான் எல்லா விதமான அனாச்சாரங்களும் இஸ்லாத்தின் பேரால் துர்க்கன்னு பேர் அவங்களால வந்துச்சு. துருக்கியர்கள் ஆட்சி இருந்தாலும் நமக்கு துருக்கங்கிற பேர் கூட வந்துச்சு. இவங்க சீரழிச்சு நாசமாக்கின காரணத்தினாலதான் இவங்க எல்லாம் மகான் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகான்கள் கிடையாது. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நிறைய அறிஞர்களை பாருங்க, அவங்க எந்த மாதிரி இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதாவது கஸாலிமான்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த ஞானத்தை ரகசிய ஞானம், இந்த கஷ்பு ஞானம் இருக்குங்கிறத ரொம்ப தீவிரமா சொன்னவர் யாரு, கஸாலிங்கிறவர். இப்ப இவருக்கு என்ன மரியாதை தெரியுமா, இவர் தான் அறிவுக்கு கடல். யார், கஸாலி தான். யாரு, மதரசாக்கள்ல போனீங்க என்று சொன்னா ஒவ்வொரு நாள் மகரிப் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு பாட்டு படிப்பாங்க. என்ன பாட்டு படிப்பாங்கன்னா, நவ்வீர் இலாஹசமா கல்பல் கரீபிகமா நவ்வர்த்த கல்பையுமா மின்னாசு கஸாலி, வானத்தினுடைய இறைவனே, எங்களுடைய இந்த ஏழையுடைய உள்ளத்தை நீ பிரகாசமாக்கு. எப்படி மனித குலத்தின் இமாமான கஸாலியின் உள்ளத்தை நீ பிரகாசமாக்கினாயோ அது மாதிரி எங்க உள்ளத்தை பிரகாசமாக அம்புடு மாசவளை
அம்புட்டு தமிழகத்தில் உள்ள அம்புட்டு சுன்னத் ஜமாத் மதரசாவுலையும் இந்த கசாலிக்கு கொடுத்த ஞானம் மாதிரி எங்களுக்கு ஞானத்தை கூட அறிவு கடல் அவர் தான் என்று இவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர் வாழ்ந்த காலத்தில் காபீர் என்று ஃபத்வா கொடுக்கப்பட்டு இவருடைய இந்த கொள்கை குஃப்ரு இஸ்லாத்துக்கு எதிரானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு இருந்தும் கூட 1000 ஆண்டுகளாக அந்த கருத்து நிலை பெற்று இருந்தும் கூட பின்னாடி வந்த துருக்கியர்களை தூக்கி நிறுத்திய காரணத்தினால அறிவு கடலாக இன்னைக்கு காட்சியளிக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த ஹஸ்பி ரபின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, தமிழ்ல படிப்பார் நாவரணிப்பா போயிட்டாரு. அதோட கடைசி என்ன சொல்லுவார் தெரியுமா? அறிவு கடலாம் கசாலி அடையும் நெஞ்சின் விரிவை போல். அறிவு கடலாம் கசாலி இருக்காரு, அவருடைய நெஞ்சுடைய விரிவை போல் அறிவின் ஒளியா எம் நெஞ்சை அழகாய் அமைப்பாய் அருளாளாம். எங்களுடைய நெஞ்சை அந்த மாதிரி பெருசாக்கி விட்டுரு. அவருடைய நெஞ்சை விரிவாக்கணையா இல்லையா குஃப்ருக்கு? அந்த மாதிரி எங்களுடைய நெஞ்சை செஞ்சது குஃப்ருக்கு விரிவாக்குங்கிற கருத்துப்பட இந்த ஹஸ்பி ரபி பாட்டுல கடைசி அடியில வருது. அப்ப இங்கில பார்த்தாலும் இப்படிதான் இருக்கிறாங்க. கிரசன்ட் பள்ளியில வச்சு எடுத்து அந்த பாட்டு, அந்த பாட்டுல இப்படிதான் பண்றாங்க, அஜத் மாலுக்கு தான் பண்றாங்க. எல்லாரும் யாரு? கசாலி என்பவரும் பெரிய அறிவு கடல் என்று சொல்கிறார்கள். உண்மையில் பார்க்கப்பட இருந்தால் இவர்கள் எல்லாம் அன்றைக்கு கெட்டவர்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள். அப்ப அப்தோபி தக்பீரில் இமாமில் கசாலி, கசாலி என்பவரை காபிர் என்று அன்றைக்குள்ள அறிஞர்கள் ஒன்றாக கூடி ஃபத்வா கொடுத்தார்கள். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அகரகு கிதாபுல் இஹ்யா, இஹ்யாங்கிற ஒரு நூலை எரித்தார்கள். இஹ்யா உலுமுத்தீன் ஒரு நூல் எழுதினார் இல்லையா? அன்றைக்கு இந்த உலமாக்கள் ஆட்சியாளர் எல்லாம் சேர்ந்து இது நச்சுக்கிருமி, விஷக்கிருமி, இவர் சொல்லக்கூடிய மனிதனை அல்லாஹ்வாயிரலாம், அல்லாஹ் தவம் செய்து அல்லாஹ்வுடைய பவர் மனுஷனுக்கு வந்துடும், இந்த மாதிரி விஷக்கருத்தை இவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப ரகசியமா கஷ்மூன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னவன எல்லாம் காபிர் என்றுதான் அன்றைக்கு இணைஞ்சிருக்காங்க, தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இது ஒண்ணு. அதே மாதிரி இந்த ஹல்லாஜ் ஒரு ஆள், மன்சூர் ஹல்லாஜ், இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறான்? அனல் ஹக்குங்கிறான். இவன் அவுலியாங்கிறாங்க. மன்சூர் ஹல்லாஜ் அவுலியா. அந்த காலத்துல இவன் யாருன்னு கேட்டா நான் தான் இறைவன், அனல் ஹக்கு, ஹக்குனா இறைவன், அனல் ஹக்கு நான் தான் இறைவன், நான் தான் இறைவன் சொன்னான். அதுக்காக கொலை செஞ்சாங்க. இவன் குழப்பவாதி என்று சொல்லி அவனை கொலை செஞ்சாங்க. இவன்லாம் யாருன்னு கேட்டா சுன்னத் ஜமாத்துக்கு இன்னைக்கு சேகுமார் உலமாக்கள், பெரிய அறிஞர் அவுலியாக்களாக போற்றப்படுற ஆள் யாரு? இந்த மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமாங்க. அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர் அத்தனை சுன்னத் ஜமாத்து மக்களும் சேர்ந்து நான் தான் இறைவன் என்று ஒரு சொன்னவன் ஃபிரௌனா இருப்பானே தவிர அவன் எப்படி அவுலியாவா இருப்பான்? நான் தான் இறைவன் ஒருத்தன் சொல்லியிருந்தான் என்று அவனுடைய நிலை என்ன? அவன் தான் அனரத்துக்கும் ஆளான்னு சொன்னான் ஃபிரௌன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வாசகத்தை கொஞ்சம் மாத்தி போட்டு அனல் ஹக் என்று சொன்னா யாரு? இந்த மன்சூர் ஹல்லாஜ்ங்கிறாள். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றான், இந்த ஷரியத்தை உன்னை போட்டு என் நாக்கு கட்டுப்படுத்துறீங்க, அது மட்டும் இல்லை என்று சொன்னால் அவன் சொல்றான் அகபர்த்துக்கும் பிமா யகூனு ஃபீ கதீன் வ பாத கதீன் இலா யௌமில் கியாமா. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும், கியாம நாள் வரைக்கும் என்ன, ஒவ்வொரு நாளைக்கு நடக்கிற காரியத்தை நான் பட்டியல் போட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஷரியத்தை நீங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க அல்லாஹ் மாதிரி சொல்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியுங்கிறான். கியாம நாள் வரைக்கும் என்னென்ன நடக்கும் அத்தனை எனக்கு தெரியும் இப்படின்னு சொன்னவன் யாரு? இந்த கஷ்புல, இந்த கஷ்புங்கிறதுக்கு அன்னைக்கு இருந்து நிலைய சொல்றான். இன்னைக்கு தான் கஷ்புன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, மெஞ்ஞானம். அன்னைக்கு இந்த மெஞ்ஞானம் சொன்ன 50 பேரும் கொல்லப்பட்டார்கள். 50 பேரும் ஆட்சியாளர்களா நாடு கடத்தப்பட்டார்கள். ஒழுங்கான ஆட்சியாளர்களா, ஒழுங்கான உலமாக்களால். இந்த 400 வருஷமா தான் இவங்களுக்கு கிரேடு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு ஆளு. அதே மாதிரி அபு யஸீல் புஸ்தாமி, 3 பேர் வரும். 3 வயசுல அபு யஸீல் புஸ்தாமி துஆ செய்வாங்க. அவருக்கு கொடுத்த அவருடைய பொருட்டால் அவருக்கு கொடுத்த அவர்களை தருவாயாக மௌலிது கிதாபுல அந்த ஆளுக்கு பேர்லாம் வரும். மௌலிது கிதாபுல துஆவுல பாத்தீங்க என்று சொன்னா இந்த நான் வாசிக்கிற 3 பேரும் அதுல வரும், ஒருத்தர் பட்டியலா வரும். இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லியிருக்கான் பாருங்க. என்ன சொல்றான்னு கேட்டா, சுகுனா பஹ்ரன் வகபல் அம்பியா விசாகலிகி, மெஞ்ஞானத்துல நாங்கள் கடலில் மூழ்கி இருக்கிறோம், நபிமார்கள் கரை ஓரத்தில் நிற்கிறார்கள் சொல்றான். அபு யஸீல் புஸ்தாமி சொல்றான், நபிமார்களுக்கு கிடைச்ச ஞானம் கடல் ஓரத்துக்கு பார்த்து நிற்கிறாங்க, நாங்க உள்ளுக்கு மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நபிமார்களை விட எங்களுடைய ஞானம் கூட. யார் சொன்னா? இந்த அபு யஸீல் புஸ்தாமி சொன்னான். இவனு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவனுக்கு துஆ செய்யறாங்க. ஊர்ல சுன்னத் ஜமாத் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இந்த காபிர்களை அவுலியாக்கள் சொல்லக்கூடியவங்க நம்மள காபிர்ங்கிறாங்க பாருங்க. இவெல்லாம் பச்சை காபிரா இல்லையா? நான் தான் அவுலியா, நபிமார்களை இதோட கேவலப்படுத்த முடியுமா? அதே மாதிரி என்ன செய்யறான்னு கிடந்தாலு மக்கள்கிட்ட சொல்றான், மார்க் அறிஞர்லாம் கூப்பிட்டு, நீங்க நல்லா இல்ம எங்க இருந்து இருக்கிறீங்க? இவர் சொன்னாரு, இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, டைரக்ட் நேர அல்லாஹ் சொன்னான். நாங்கள் இப்படி சொல்றாங்க, அகஸ்தும் இல்மக்கும் உலமாய ருசுமி மையத்தின் மையத்தின், செத்து போனவன் செத்து போனவனையா நீங்க இல்ம அடைஞ்சிருக்கிறீங்க. உனக்கு சொன்னதாக செத்து போயிட்டாரு, அவர் செத்து போனவர்.
அவரும் செத்து போனவர், ரசூலும் செத்து போனாலு. நாங்க ஹய்யும் கையும் நேரம் எடுக்கிறோம், என்றென்றும் சாகாமல் உயிரோடு இருக்கிறான் அல்லாஹ் டைரக்டா வகி வருங்கிறான். இவன் பாயசித் அபு யஸீத் புஸ்தாமிங்கிறவன் நபிமார்களுடைய ஞானம் என்னவா, அது கடற்கரையில உள்ளது மாதிரி, நாங்க கடல்ல மூழ்கி இருக்கிற மாதிரி ஒப்பிட்டு அவங்களை ஈடுபடுத்திருக்கிறான். அது போக நம்ம படிக்கிற ஹதீஸ் இதெல்லாம் அறிவிப்பாளர்களையா தான் அறிகிறோம். இந்த மூத்த பணாள்களை சொல்லிட்டு இருக்க, நாங்க ஒவ்வொரு செய்யும் நேர அல்லாட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இப்படின்னு சொன்னா அவன் காப்பீர் தானே, அது அவனுக்கு அவனை காப்பீருங்கிற பத்துவா கொடுத்து வரட்டி விட்டாங்க அவனை. அதே மாதிரி 7 தடவை அவருக்கு தண்டிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டு அதுக்கு பிறகு திருந்தாம அந்த இதே சொல்லி திருந்தான். அதே மாதிரி அபு சயீதுல் ஹர்ராஸ் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு வாங்க இந்த இதே மாதிரி சொன்னாலு இவரையும் பெரிய ஒரு ஆளும் வாங்க. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, இவர் ரொம்ப கடுமையான ஒரு அல்லாஹ் ரடியான நேசித்து விட்டால் அவனை தானாகவே ஆக்கிடுவானாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு அரசியல உட்கார வச்சு அப்புறம் என்ன நினைக்கிறார் நடக்கும் அளவுக்கு அப்படி அவரே மறக்கடிக்க செய்து மனிதத்தன்மை உடனே நீக்கப்பட்டு அவருக்கு இறைத்தன்மை வந்துருங்கிற மாதிரி சொன்னவன் யாரு, இந்த அபு சயீத். இது எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டா தபகாத்துல் குப்ராங்கிற ஷாரானி எழுதின புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த பேரை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பக்கம் தேவை கிடையாது. இதுக்கு நான் சொன்ன அவ்வளவுமே ஷாஃபி மதவுல முக்கியமான ஒரு ஆய்வாளராகவும் சுன்னத் ஜமாத்துல பெரிய அறிஞராகவும் போற்றப்படுகிற ஷாரானி என்பவர் இதெல்லாம் இந்த வரலாறு எழுதி வச்சிருக்கிறார். யாரு இவங்க எல்லாம் நாடு கடத்தினாங்க, கொலை செஞ்சாங்க, இவ்வளவு ஒரு மகான் அப்படி செய்யலாம் அப்படி வந்தாரு. ஆனா என்ன சொன்னாங்கிறத பார்த்தா கரெக்டா செஞ்சிருக்காங்கன்னு விளங்குது. அவங்க கரெக்டா செஞ்சிருக்கிறாங்க. இவங்க விமர்சிக்கிறதுக்காக அந்த புஸ்தகத்தில் இவங்க பேரெல்லாம் போட்டு சொல்ற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி மன்சூர் ஹல்லாஜ் ஆயிடுச்சா. அதே மாதிரி மன்சூர் ஹல்லாஜ் இன்னொரு வேலை செஞ்சாங்க. என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டா எழுதிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு அறிஞர் அவர் காலத்தில் இருந்த அம்ர் இப்னு உஸ்மான் ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னப்பா எழுதிட்டு இருக்கிற, குர்ஆனுக்கு போட்டியா வேற ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன் அப்படி சொல்றாங்க. வாரிது குர்ஆனுக்கு போட்டியா நூல் எழுதுறேன், குர்ஆன் சரியில்லை, நான் வேற குர்ஆன் எழுதுறேன் அப்படிங்கிறான். இவ்வளவு தெனாவட்டா பேசணும்னு ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறாங்க. இன்னைக்கு உட்கார்ந்து அன்னைக்கு உள்ள மக்கள்லாம் வெறுத்து இவங்க எல்லாம் காபீர் பயிலோ இஸ்லாத்தை கெடுக்க வந்த நாதாரி பயிலோடு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இவங்களை என்ன பேர்னா இஸ்லாமிய காவலர்கள், அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், சேகுமார்கள் அவர்கள் வழியாக மெஞ்சான பீரிட்டு அடிக்குதுங்கிறாங்க. பாத்துக்கிறங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னவர்கள் யாரு, இது மாதிரி உள்ளது. இவர்கள் கொல்லப்பட்டால் தான் பகதாதுல 309 ஆண்டுல வாழ்ந்தார். அப்ப 309 நம்ம சொல்ல முடியாது, 1400 சொல்லி தெரிகிறார். 1400 உட்காந்துட்டு மெஞ்சான சொல்ல முடியும். ஹிஜ்ரி 300-400 சொன்ன அப்ப தீர்த்து கட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வாதங்கள் அன்னைக்கு எடுபடவே செய்யாது. அப்படி நண்பர்களா இருந்தாங்க. அதே மாதிரி அபு ஹம்சான்னு ஒருத்தர் தான். அபு ஹம்சா செய்யாது அவனே அவுலியா மகான் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் கிதாபுலையும் இந்த 400 வருஷத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் பயங்கரமான பில்டப் கொடுத்து எழுதுவாங்க. இந்த என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டெய்லி இப்பதான் ரசூல்லா என்ன பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு செய்தி சொல்லுவான். ரசூல்லாவை கனவில் நேரடியா பார்த்து பார்த்துட்டு போறாங்க, இப்பதான் இதை சொல்லிட்டு போறார்கள் சொல்லிட்டு இருக்காங்க. போடுதல் வேண்டாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்தில் வேண்டாங்க. அவருக்கு அந்த அஜித்தமி பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லத்தன் விழிப்பிலேயே ரசூலை நான் டெய்லி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னை அடிக்க டெய்லி ரசூலை என்னை பார்த்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கனவில் இல்லை, நான் நிதர்சனமா பார்க்கிறேன். இது ஒரு குஃப்ரான ஒரு வார்த்தை, இறந்து போனால் திரும்ப வருவா, இவனை பார்க்கறதுக்கு வர்றா என்பதெல்லாம் ரொம்ப ஓவர்னு சொல்லி இவங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஷாரானி தபகாத்து புக்கிலே சொல்றாரு. அதே மாதிரி அபுல் ஹசன் பூஷன்ஜின்னு ஒருத்தன், இவன் அவுலியா. நம்ம ஏன் இவன் அவ்வளவு கொடூர வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க, பின்னாடி ஒரு முலாம் பூசி இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்றான். இவனை என்ன செய்யறான், நைசாப்பூருக்கு வரட்டி விட்டாங்க. இஸ்லாமிய நாட்டு விட்டு ஓடி போய் ஈரான் பக்கத்தில் நைசாப்பூருக்கு ஓடுறாங்க, நாடு கடத்திட்டாங்க. அப்ப அங்கேதான் செத்தான் இருந்தாலு. அவங்களுக்கு இப்ப மகான் பெரியார்கள் இப்படிப்பட்ட ஞானிகள் சொல்லி இந்த காலத்தில் என்ன செய்யறாங்க, அவர்கள் எல்லாம் புகழ்ந்து போற்ற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி அபு உஸ்மான் மகரிபி இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவரையும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா வச்சு அடிச்சு தலையெல்லாம் வெட்டி அப்புறம் சித்திரவதை பண்ணி இவரை கொலை பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நான் தான் அல்லாஹ் மெஞ்ஞான அல்லாஹ் டைரக்டா வருது, டைரக்டா அல்லாஹ் இந்த வர்றான், நானும் அல்லாஹ் ஆயிட்டேன், அல்லாஹ் தெரிஞ்சா எனக்கு தெரியும். இந்த மாதிரியான விஷக்கரத்தை சொன்னவர்கள் யாரை இவன். அதே மாதிரி அபூபக்கர் நாபிலிசி, இந்த நாபிலிசி என்கிறால என்ன செஞ்சாங்க, இதே மாதிரியே கைது செய்து விலங்கிட்டு மகரிபில இருந்து கிழக்கு திசையில இருந்து மிஸ்ர் நோக்கி எகிப்து நோக்கி அவர் நாடு கடத்தி விட்டாங்க. அங்கே ஒளிஞ்சு தலைமறை வாழ்ந்து மூத்தா போனாலும் அவங்களுக்கு இப்ப மகான். இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சாளுக்கெல்லாம் யாரு மகான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அபு மதீன் மகரிபிங்கிற ஒரு ஆளு, அபு அப்துல்லா ஷஜ்ரின் ஒரு ஆளு, அபுல் ஹசன் சம்முங்கிற ஒரு ஆளு, இவங்க அவுலியாக்கள்.
அபுல் காசிம் ஜமீல், அபுல் ஹசன் ஷாதுலி இருக்குல்ல கரிக்கா, அபுல் ஹசன் ஷாதுலி இவரே காஃபிர் நினைக்கிறாங்க, நாடு கடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அவுலியா மகான் இவரு. அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு மகான் கிடையாது. இந்த அபுல் ஹசன் ஷாதுலிங்கிறவர் மஞ்சானத்து நேரம் பாக்குறவரு. நீங்க அந்த டான்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? இந்த ஹல்காண்டு டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்க. இப்படி பார்த்து டான்ஸ் திக்கர் செய்யறங்கிற பேர்ல என்ன செய்வாங்க, ராகம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு என்ன செய்வான், டான்ஸ் போடுவாங்க. இந்த டான்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தாங்க யார்? இறந்த அபுல் ஹசன் ஷாதுலி. இவர் வாழ்ந்த காலத்தில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் கிடையாது. இவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நிலைமை என்ன என்று கேட்டால், இவர் ரொம்ப அஹ்ரஜு அபுல் ஹசன் ஷாதுலி மின் பிலாதில் மகரிபி, கீழ்த்திசை நாடுகளில் இருந்து பி ஜமாத்திஹி, அவருடைய கூட்டத்தோட நாடு கடத்தினாங்க. ஒரு ரூபாய் இருக்கக்கூடாது, ஒரு ரூபாய் அந்த நாட்டில் இருக்கக்கூடாது. என்ன செஞ்சாங்க, இந்த ஷாதுலி என்பவரையும் அவரை சேர்ந்தவர்களையும் நாடு கடத்தினாங்க. இப்ப மகான்களாம் அதெல்லாம் தெரியாது நினைத்துக் கொண்டு அவங்க கையினால எழுதுவதெல்லாம் விரட்டி அடிச்ச விஷயம்லாம் எங்க வருது, புகழ்றதுக்கு எழுதப்பட்ட நூல்ல அவங்க அறியாமல் ஒத்துக்கொண்ட விஷயங்கள். இந்த மாதிரியாக செய்ததை இப்ப அபுல் ஹசன் ஷாதுலி என்பவரை பார்க்கிறோம். அதே மாதிரி அவரை இஸ்கந்தரியாங்கிற நாட்டுக்கு அனுப்பிவிட்டு, உங்களுக்கு எங்க நாட்டிலிருந்து அனுப்பியிருக்கிறோம், இவன் ஒரு சிந்திக்குன்னா முர்த்தது, மதம் மாறியவன், இவன் ஒரு மதம் மாறியவன், இவனை உள்ள ஒரு நாள் கவனமா வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி நாடு கடத்தினாங்க. நாடு கடத்தி யார்? அபுல் ஹசன் ஷாதுலி என்பவரை ஷாதுலியா தரிக்கான், காயல்பட்டினம், கூத்தாண்டெல்லாம் ஆட்டம் போடுவாங்க. செத்து போன ஆளுக்கு தர்மம் நன்மை சேர்த்து வைப்பதற்காக இது திக்ர், அல்லாஹ் செய்யற திக்ரான். இதை கத்துக் கொடுத்தாலும் இந்த ஆள் தான். இவருடைய பெரிய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பயங்கரமா பில்டப் பண்ணி இவருக்கு மௌலுதெல்லாம் இருக்கு. அபுல் ஹசன் ஷாதுலி மௌலுது இப்பதான் மௌலுதெல்லாம் வருகிற. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் யாரு? அவர் சிந்திக்கு, அவர் முர்த்தத்து என்று நாடு அவரும் அவருடைய கூட்டத்தாரும் நாடு கடத்தப்பட்டிருக்க இந்த துருக்கிக்காக செஞ்சதை வைத்து நீங்கள் மகானாக்கி விட்டீர்கள். அதான் உண்மை. உண்மையில் அவர்கள் மகான்கள் கிடைந்த மகான். அவர் சொன்ன நச்சுக்கிறதுக்கு மகானா இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே மாதிரி அகமது கபீர் ரிஃபாயி, சையீத் அகமது அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கான். ரிஃபாய் எப்படி தொழுதாக ரிஃபாய் ஆண்டவை ஒரு நாள் ஆச்சான், ரெண்டு பாத்தீங்களா, 3 நாள் எடுத்து போறான். 3 நாள் 30 நாளா 3 நாள் மரத்திலிருந்து வேர்லாம் காலுக்குள்ள நுழைஞ்சிருச்சான். அப்பவும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாம் பிட்ட கொடுக்கான் ரிஃபாய். இவன் யாரு? 3 மாசம் நின்றுகிட்டு வருதுல, 5 லட்சம் எங்க போச்சப்ப 3 மாசமும் சேர்ந்து ஒருத்தர தொழுகைன்னா அது என்ன தொழுகை? மீதி உள்ள தொழுகையில 3 மாசத்துல 150 தொழுகையில 149 தொழுகை எங்க? அதுக்கு என்ன இல்லையா? இப்படி எல்லாம் ஒருத்த வீடியோல பரப்பிட்டு இருக்கான். இந்தாலு யாரு? இந்த ரிஃபாய்ங்கிறாலே அவன் ரமோவா ஷேக் அகமது ரிஃபாய் பிசந்தகா, இவரும் முர்த்தத் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஒரு தஹலீல் முஹர்ரமாத், ஹராம் எல்லாம் ஹலாலாக்கியவன். இந்த ஆள் என்ன செய்யறது? ஆடல் பாடுப்பு எல்லாம் செஞ்சு ஹலால். ஏன் உன் குர்ஆன்ல அல்லாஹ் ஹராம், எங்களுக்கு எங்க வேற செய்தி, எங்களுக்கு டைரக்டா வர்ற இல்முல எல்லாம் ஹலால். ஹலால் என்னது? ஹராம் ஹலால் என்று சொன்னால் யாரு? அகமது கபீர் ரிஃபாய் ஆட்டது, ரிஃபாய் நாயகம் பேர்லாம் ரிஃபாய் வைக்கிறாங்க இல்ல, அந்த ரிஃபாயுடைய மேட்டர் என்னது? வாழ்ந்த காலத்தில் முர்த்தத்துங்க. இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் முர்த்தத்து, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் என்று சொல்லி அவர் என்ன செய்யப்பட்டிருக்காரு? ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி அபுல் காசிம் இப்னு கிஸ்ஸி, இப்னு பர்ஜான், ஹூலி, மர்ஜானி இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் யாரு? காபிர் என்று சொல்லப்பட்டவர்கள். முஹீதீன் இப்னு அரபி, அம்ர் இப்னு ஃபாரில், இப்னு சபீன் இவங்க எல்லாம் மகான்கள், பெரியார்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஒதுக்கப்பட்ட ஜுனைதுல் பக்தாதி, இது எல்லாருமே அவங்க இந்த மாதிரி ஒரு நெஞ்சானம் ரகசிய ஞானம் அப்படி பொங்கி வரும், நாங்க தவம் செஞ்சிருவோம் இப்படி எல்லாம் சொன்னாங்க இல்ல. சொன்னோம் நம்ம மாதிரி கேட்டுட்டு இருக்கல. அந்த காலத்தில் இருந்த இஸ்லாமிய அரசாங்கம், அன்றைக்கு இருந்த ஆய்வாளர்களா இருந்த அறிஞர்கள் இவங்க செய்வது குர்ஆனுக்கு உட்பட்டதா, ஹதீஸுக்கு உட்பட்டதா என்று ஆய்வு செய்து இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவர்கள் தீர்ப்பளித்து இவர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? கடுமையாக தண்டிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இது போகுங்க, நீங்க விலைக்கு இருக்கா சொல்றேன். இந்த தபக்காத்து ஷாரானி சொன்னாங்கல்ல, இது சஹாபாக்கள்ல இருந்து இந்த ஷாரானி வாழ்ந்த காலம் வரைக்கும் வந்த அவுலியாக்களுடைய வரலாறு எழுதுறாராம். அவரு அவுலியாக்கள் வரலாறு, அதனால இந்த வரலாறுலாம் வருது. நான் சொன்னேன்ல, இந்த வரலாறுலாம் வருது. அந்த அவுலியாக்கள் வரலாறு கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். அதுல நீங்க மற்ற உலமாக்கள் ஆராய்ச்சி கொண்டு இருக்கட்டும், நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நடந்திருந்தா அவன் அவுலியாவான்னு பாருங்க. இவர் அவுலியான்னு சொல்றார். ரஹ்மஹுல்லா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் போட்டு என்ன செய்யறாரு? சொல்கிறார். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, சாதாரண எடுத்துக்கிடுவேன், அது ஆரிஃப் பில்லா, அது பேர் அல் ஆரிஃப் பில்லா பில்லாஹி தஆலா சய்யிதி அபு சூதுல் ஜாரிஹி ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெரியாருடைய வரலாறு தலைப்பு. என்ன ஊர பட்டத்தோட இவர் என்ன செய்வார்னு கேட்டா, பூமிக்கு உள்ள ஒரு சுரங்கம் மாதிரி தோண்டி ரமணான்ல முதல் ராத்திரிக்கு உள்ள போவாராம்.
போனார்னு சொன்னா பெருநா கழிச்சு 6 நாள் கழிச்சு வருவாராம். பூமிக்குள்ள ஒரு குறிட்டு வந்து உள்ளக போய்விட்டால் 36 நாளைக்கு என்ன செய்வாரு, ஆள் வெளியே வருவாரு. அப்படியான ஒரு ஆளாக்குவாரு. இவர் வந்து ஒரு ஒண்ணுதான் மொத்தமே செஞ்சாரு 36 நாளைக்கு. 56 நாளைக்கு ஒண்ணு போல மலைச்சான ஒண்ணுமே கிடையாது, திங்கள உங்கள அப்படின்னு இருக்கு. இது மாதிரியான ஒரு ஆளா இருந்தாரு. இது பிரச்சனை இல்ல. இவர் அப்படியே தவத்துல முத்தி போகும்போது என்ன ஆகுமா, இதா கலபாலைகள் காலு, அப்படி தவத்துல முத்தி போகக்கூடிய நேரத்தில் நசா ஹியாபஹு, ட்ரெஸ் பூரா அப்படி கழட்டி விட்டுருவார். ஒரு சார உரியானன் முழு நிர்வாணமா ஆகிவிடுவார் மக்கள் மத்தியில. அவுலியா இவன் எல்லாம் அவுலியா ரஹமத்து ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வச்சுக்கிறான். இவன் எல்லாம் அவுலியா. நம்ம காலத்துல சொல்ல முடியுமா இத? அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, அடிச்சிருப்பாங்க, அதை மறைச்சிட்டாங்க. இப்படி நடந்து இருந்தா பின்னி எடுத்திருப்பாங்க. இந்த கிறுக்கு பையில என்ன பண்ணிருக்கிறான், ஒரு சார உரியானன் நிர்மாணமாக இருந்தால் லைசபி வஸ்தை செய்யும், நடுப்பகுதியில் ஒரு துணியும் இருக்காது. அது என்னென்ன முழு நிர்வாணத்தை சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து முழு நிர்வாணமாக இருந்த பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது அவுலியா, அவுலியாக்கள் வரலாறுன்னு சொன்னதை பார்த்தோம். ஏன்டா அப்படி செய்யறேன்னு கேட்டா, ஓன் சட்டத்துல நிர்வாணம் எல்லாம் கூடாது, நாங்க நேர எங்களுக்கு இந்த சட்டங்கிற நீ எங்களுக்கு சட்டம் சொல்ற, எங்களுக்கு இந்த குர்ஆன் எங்களுக்கு என்னத்துக்கு, இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்னத்துக்கு, நாங்க நேரடியா நிர்வாணமா இருக்கலாம், எங்களுக்கு எங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க நாங்க, எங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்கல, யாரும் எங்களுக்கு சட்டம் கேளாது என்கிற ஒரு நிலையில் இருந்ததுனால எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் நிர்வாணமா போவானாந்தாலும் யாரு அல் ஆரிஃப் பில்லாவான், அல்லாஹ்வை அறிந்த ஞானி, அல்லாஹ்வை அறிந்த ஞானியா செய்தி தலைவரா அபூ சௌதுல் ஜாரிஹி இப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்லங்க, அடுத்த விஷயம் கேட்டா காண ரலியல்லாஹு அன்ஹு, அது ரலியல்லாஹு ரலியல்லாஹு அல்லாஹ் புரிஞ்சுக்கிற அவர் என்ன செய்வார்னா, எத்தனை மெம்பர்ல ஏறுவார், யகுத்துபு உரியான நிர்வாணமா குத்பாவும் செய்வார். அவுலியா கதை இதெல்லாம் தபகாத்து ஷாரானின்னு புகழ் பெற்ற ஒரு நூல், எல்லா உலமாக்களும் பாராட்டுறாங்க. சுன்னத் ஜமாத்துடைய முக்கியமான தலைவர்கள் யாருன்னு கேட்டா அப்துல் வஹாப் ஷாரானி இவர் பேரை சொல்லுவாங்க. அவர் எழுதிய நூல் இருக்கிறது. இந்த அவுலியா என்ன இருக்காருன்னு கேட்டா, எத்தனை மெம்பர்ல ஏறிக்கொண்டு ஒரு யகுத்துபு உரியானன் நிர்மாணமா குத்பா நடத்துவாரு. அவ 50 நிமிஷம் உட்கார்ந்துருந்தாங்களா? இது என்ன இது? அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் கூட பள்ளியாசலுக்கு வருவாங்க, இப்பதான் தடுத்து விட்டாங்க. அங்க மெம்பர்ல நிர்வாணமா குத்பா என்ன வருதுங்க அவுலியாவா? இதை படிக்கும் போது இவன் ஒரு சைத்தான்னு சொல்லி எழுதிருக்கணுமா இல்லையா? வெளியெல்லாம் அண்ணுங்கிறான், அவள் எல்லாம் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கலாங்கிறான், பட்டம்லாம் கொடுக்குறான். இது ஒரு கித்தாபு பாத்துக்கிறேன். அதுதான் அவுலியா. கஷ்ம பொய்ங்கிறது சொல்ல வர்றான், நெஞ்சான அம்புட்டு பொய். இது மாதிரி செய்யறதுக்காக வேண்டி அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வான்னு கேட்டா, மெம்பர்ல ஏற பயான் பண்ணணும்ல, பயான்லாம் பண்றதில்ல, சம்பந்தம் இல்லாம சுல்தான் தின்யாத் பாபுல்லோ பைனல் அர்த்தமே கிடையாது. இப்படி 4 வார்த்தை சொல்றது, சோறு ரொட்டி சட்டை இது மாதிரி துண்டு துண்டா வார்த்தை சொல்லுவானா. மெம்பர்ல நிர்வாணமா இருந்து கொண்டு குத்துப்பாங்கிற பேர்ல என்ன செய்வானா, துண்டு துண்டு அடிப்பிளைட் ஃபேன் கட்டிடம் வீடு ரொட்டி சாப்பாடு குருமா இந்த மாதிரி சொன்ன எப்படி இருக்கு, இந்த மாதிரி துண்டு துண்டாக அவன் சொல்லுவானா. சொன்னவன என்னாசி பஸ்து அழியும், மக்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும் அந்த உரைக்கு. அட எந்த இருக்கிறதா நம்ம எவ்வளவு இப்படி இருக்கு பார்த்து வருதா, இருக்கிற செருப்பு கட்டி அடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க கேட்டா, இதெல்லாம் அவுலியான்னு சொல்லி தபகாத்துக்கு போறாங்களா. இந்த பெரியாருடைய வரலாறு எடுத்தீங்கன்னா இவரும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம பெரிய ஆரிஃபில்லா செய்யற வேலை காண யுகுருஜி ரீஹ பி ஹல்ரத்தில் அக்காபிரி, மூத்த பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்களாம். அவங்க மத்தியில உட்கார்ந்து என்ன செய்வாரா, வேணும்னு காத்து விடுவாங்க. காத்து விட்டுட்டு இது நம்ம இப்ராஹிம் கிடையாது, இது இஸ்மாயில் போடுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது ஆள் பேரை சொல்லி இந்த ஆளுடைய காத்து விட்டு காட்டுடுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவெல்லாம் ஒரு நாகரிகமான மனுஷனாக இவன் அவுலியாங்கிறாங்க. ஒரு நாகரிகம் உள்ள ஒரு மனுஷனாச்சும் கருத முடியுதா? இப்படி நடந்து கொண்டு இருந்தும் கூட இவனே அவுலியாங்கிறாங்க. இவங்க சட்டத்தை கட்டுப்பட இல்லை. ஏன்னா அவுலியாங்கிறாங்க, பச்சையா தெரியும் தப்பு. உங்களுக்கு குரானை பாக்குறவங்களுக்கு, ஹதீஸ பாக்குறவங்க, இவங்க குரானுக்கு தேவையில்லை, இவனுக்கு ஹதீஸ் தேவையில்லை. அவர் எப்படி நம்ம கேட்கறது? அவர் உளர்னா தான் என்ன அவரா உளர்றாரு, அங்கிருந்து வந்ததே உளர்றாரு, டைரக்டா இருந்து வருது உளர்றாரு. அதை நம்ம எப்படி கேட்கறது என்று இவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டதுனாலதான் இந்த ஷாரானிக்கு வரலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று தெரிகிறது. இவர்கள் பொருட்டால் துவா ஏற்றுக்கொள்வாயாக 3 தடவை துவா செய்யறாங்க. யார் பொருட்டால? இந்த நிர்வாணமா குத்பா ஓதுனார் பாருங்க, இவர் பொருட்டால துவாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் துவா செய்யற அளவுக்கு சுன்னத் ஜமாத் உலமாக்களுடைய அந்த ஞானம் இருக்கிற மெஞ்ஞானம் இருக்கிற பார்க்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறது. அது இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து இன்னொருத்தர்
நாசிருத்தீன் அன்-நஹாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஹிமஹு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டு அருள் செய்யட்டுமாக நாசிருத்தீன் அன்-நஹாஸ் இருந்தாராம். இவர் என்ன செய்வாரா, எப்போதுமே இவர் மக்கள் மத்தியில் உரியான் நெறியான் நிர்வாணமா தான் இருப்பாராம். இந்த மகானுடைய வேலை என்னன்னு கேட்டா, இந்த நிர்வாண சாமியாரெல்லாம் நீ கிண்டல் பண்றீங்களே, அதுக்கெல்லாம் இங்க தான் கைட்டா இருந்திருக்காங்க. நிர்வாண சாமியார் அந்த என்ன வருது காசி அந்த மாதிரி சில ஊர்கள்ல செய்யறாங்க இல்ல, அது நம்ம இதெல்லாம் தவறுன்னு சொல்றோம்ல, அதுக்கு அப்பெல்லாம் அங்க இருந்திருக்காங்க. அன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனா சொல்றேன், இப்படி இருந்தும் கூட அவன் ஒரு அவுளியா பெரிய தலைப்பாடு கட்டி ஜிப்பா கட்டி இருப்பான் போல இருக்கு, அல்ல பெரிய தாடி வச்சிருப்பான் போல இருக்கு ஒரு காலத்துல, அப்புறம் முத்தி போய் நவுத்து போட்டுருப்பான் போல இருக்கு, அவுளியான்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. இதுதான் விஷயம். நான் எல்பசு இல்லா கித்தாத்த ஜில்தின் அவ் ஹசீரின் ரத்தி குபுலகம், ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து அந்த முன்னாடி மட்டும் மறைச்சிக்கிட்டு வரான். சின்ன ஒரு ஜானல் சின்ன பீஸ் இருக்கிற துண்டு எடுத்துக்கிட்டு மொத்த நிர்வாணம் தான், அதுல எடுத்து முன்னாடி மட்டும் என்ன செய்வாராம், ஒரு சின்ன பீஸ் எடுத்து முன்னாடி மறைச்சிக்கிறாரு. இந்த குழந்தைகளுக்கு போடுவாங்க அந்த மாதிரி, அது மாதிரி ஒன்று போட்டுருவாரு. இவர் யாரு, அவுலியா. இவரெல்லாம் அவுலியான்னு எழுதிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சையது ஷரீஃபுல் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு ஆள் இருந்த அவுலியா. இவர் என்ன செய்வாராம், கான ரலியல்லாஹு அன்ஹு யஅகுலு ஃபீ நஹாரி ரமலான், ரமலானுடைய பகலெல்லாம் சாப்பிடுவார். எவ்வளவு பெரிய யுத்தம் இது! அல்லாஹ்வுக்கு எதிராக ரமலான நோம்பு வைக்கிறதுக்கு பதிலா ரமலான் ராத்திரில சாப்பிடுற இவ்வளவு என்ன செய்யறான் இந்த அவுலியா இருந்திருக்கான். ரமலான் பகலெல்லாம் சாப்பிடுறான். அப்படி எழுதிட்டு வெளியில வாங்குறான். இந்த ரமலான் பகல்ல சாப்பிட்ட ஒருத்தனை போய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லலாமா, ரலியல்லாஹு சொல்லலாமா, சராசரி முஸ்லிம்ல சேர்க்கலாமா? இவன் என்ன செய்யறான், அந்த புஸ்தகம் எழுதினாலே ரலியல்லாஹு அவுலியாக தபகாத்துல் அவுலியா, அந்த புஸ்தகமே அவுலியாக்களுடைய வரலாறு தான். அவுலியாக்கள் வரலாறு, இந்த அவுலியாக்கள் வரலாறு என்ன செய்யறது, இடம் பெற்றிருக்கிறத பாக்குறோம். அப்ப பகல் நேரத்தில் சாப்பிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, ஏன்டா சாப்பிடுறேன்னு கேட்டா, ஆனா மாத்தூக்கு நாத்தக்கனி ரப்பி, நீங்க எல்லாம் அடிமை தலையில் இருக்கிறீங்க, என்னை அடிமை தலை விடுவிச்சு விட்டான். நீங்க தான் அல்லாவுக்கு அடிமை என்னைக்கு இருக்கிறீங்க, நான் யார் என்று கேட்டால் அந்த அடிமை தலையிலிருந்து என்னை எல்லாம் விடுவித்து விட்டான். எனக்கு சட்டம் கிடையாது, நான் கூட்டிப்பேன், கூத்தியாட்ட போவேன், என்ன செய்வேன், அதெல்லாம் கேட்க முடியாது. ஏன், நீங்களும் அடிமைகள், எல்லாம் சொல்ல நீ கேட்டு போங்க, நான் அடிமையா, என்னை தான் விடுதலை பண்ணிட்டானல்ல. இப்ப எல்லாம் யாரா இருக்கணும், இப்படிப்பட்ட யாரா இருக்கணும், இவன் எல்லாம் அவுலியா என்று இவெல்லாம் ஏன்டா இதெல்லாம் நியாயப்படுத்துறாங்கன்னு கேட்டா, நெஞ்சானத்துல அவர் கேட்க முடியுமா, அவங்க எல்லாம் யாரு, அவங்க எல்லாம் ஞானிகள் என்று சொல்வதற்காக வேண்டி இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னொருத்தன் சாதுனுல் மஜ்னூன், இதுல முதல் பெரிய அவுலியாக்கள் வரும். இந்த சாதுனுல் மஜ்னூன் யாருன்னு கேட்டா, கான யுஜன்மு சித்ததாசுகிறேன் யுஃபியுக்கு சித்ததாசுகிறேன், 6 மாசத்துக்கு இருக்கு, 6 மாசம் நல்லா இருப்பான். வருஷம் கரெக்டா 6 மாசத்துக்கு இருக்குன்னா போயிடுவான். 6 மாசத்துக்கு இருக்கு தெரியுமா, இப்படி ஒருத்தர் இருந்தா அவன் அவுலியாவா? 6 மாசம் கரெக்டா 6 மாசத்துக்கு இருக்கா போயிடுவான். அப்ப எந்த சட்டத்திட்டம் இல்லாம இருக்குமா, 6 மாசம் தெளிவடை இருந்துருவான். இந்த மாதிரி எல்லாம் 6 மாசத்துக்கு இருக்கா இருந்தவங்க என்ன செய்யறாங்க, அவுலியான்றாங்க. அவுலியாங்கிறீன்னு 6 இந்த மகானையுடைய தன்மையை கொண்டு கிறுக்கு தன்மை போக வேண்டியதானே. இந்த வருஷம் சொல்லி வச்ச மாதிரி 6 மாசத்துக்கு இருக்கா போற, கிறுக்குல இருந்து நிவாரணம் அடைஞ்சான, நமக்கு நிவாரணம் அடையும் அவர் பொருட்டாளுங்கிறிய, அவனுக்கு ஏற்பட்ட பைத்தியத்தை குணமாக்கிட்டானா, இவன் நல்லா அவுலியான்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஷேக் உபைதுல் பல்கீனி ஒருத்தர் இருந்தாரு. இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இவர் சட்டையும் துவைக்க மாட்டாராம், குளிக்கவும் மாட்டாராம், உடம்பையே பேட மாட்டாராம். எந்த அளவுக்குன்னா தலையிலிருந்து அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து போய் புடுக்கள் அப்படி வெடியுமா, மகான் ரலியல்லாஹு அன்ஹு. அட எவ்வளவு சுத்தத்தை வலியுறுத்துற மார்க்கத்துல இவன் ஆடையும் கழுவ மாட்டான், உடம்பையும் கழுவ மாட்டான், குளிக்கவும் மாட்டான், திப்பியா சடை பிடிச்சு போயிருக்கும், அதுல புழு எல்லாம் உற்பத்தி ஆயிரும். டெய்லி சீவிக்கிட்டு இருந்தாலும் புழு எல்லாம் வராது, புழுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆயிரும். புழுக்கள் அப்படி இறங்குமா, மேல எல்லாம் இறங்கிருமா. ஆனா ரலியல்லாஹு அன்ஹு இவெல்லாம் யாரு பாத்தீங்களா, குளிக்க கூட எவ்வளவு பெரிய எவ்வளவு ஞானி பத்தியா, குளிக்க கூட மாட்டார், சட்டையை கூட துவைக்க மாட்டார். இப்படி இந்த ஞானியா இவன் எல்லாம் யாரு, மகா கெட்டவன், சைத்தான். எல்லாம் சைத்தான் தானே, ஷைத்தான் இந்த மாதிரியான வகை அறிவிப்பான தவிர அல்லாஹ்வுடைய தூய்மையை விரும்ப அல்லாஹ் யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று என்ன செய்யறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சஹாபாக்களை பற்றி சொன்ன ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன அய்யத்தஹரு, தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள் என்று தூய்மைக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதல் வகியே என்ன ரசூலுல்லாஹ், இரண்டாவது வகி முதல்ல இத்தனை சொல்லிவிட்டான், அப்புறம் எச்சரிக்கை சொல்ல பண்றான்ல, அதுல என்ன செய்யறான், தியாபக வதஹிர், உன் ஆடையை சுத்தப்படுத்திக் கொள் நபியே, எச்சரிக்கை பண்ணு, போர்வை பொருத்தி கொண்டு போவரே, கும் அன்பிர்,
எழுந்து எச்சரிக்கை செய், ஒரு ரப்பக ஃபகப்பீர், உன் இறைவனை பெருமைப்படுத்து, ஒரு சியாவக தஹீர், உன் ஆடையை தூய்மைப்படுத்து. அப்ப நபியுடைய டியூட்டியை ஆரம்பிக்கும் போது இருக்கிற சட்டையை போட்டு போகாத, ஒழுங்கான சட்டையை போட்டு போங்கிறாங்களா, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு மக்கள்கிட்ட போய் அழுக்கு இல்லாத சுத்தமான ஆடையை கொண்டு பிரச்சாரம் பண்ணு. அல்லாஹ்வுடைய இரண்டாவது கட்டளை இதுதான். இக்ரேக்கு அப்புறம் வந்த பிரச்சாரம் செய்வதற்கு வந்த கட்டளை இது. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல இவன் குளிக்கவும் மாட்டானா, ட்ரெஸ் கழுவவும் மாட்டானா, புருலாம் வடியுமா, அதை பத்தி பொருட்படுத்த மாட்டானா, யாருக்கும் அந்த விரும்பு கூட இருப்பானா, அப்படி அவன் எழுதி வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சதுருதீன் அல் பக்ரி இந்த என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு போவானா, அடக்கம் பண்ண இடத்துக்கு போறது, போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பதில் சொன்னாங்க. கேட்டுச்சா ரசூலுல்லாஹ் பதில் இவனு கேட்டான். ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க அவருக்கு, அஸ்ஸலாமு அலைக்குமானா, அலைக்கும் சலாம் வராது. இவன் வந்து என்ன செய்வான், மக்கள்கிட்ட வந்துட்டு அலைக்கும் சலாம் சொல்லிட்டாங்க, உனக்கு சொன்னாங்களா, எங்களுக்கு உனக்கு விளங்காது, நாங்க ஞானிகள், எங்களுக்கு விளங்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு சலாம் சொல்லி விட்டு எனக்கு பதில் வந்து விட்டது, ரசூலுல்லாஹ் இடத்தில் பேசிவிட்டார்கள். இப்படி சொன்னவன் யாரு, சதுருதீன் பக்ரி. இப்படி ஒரு அவுலியா இருந்திருக்கிறார். அதே மாதிரி வந்து இன்னொருத்தர், இது வந்து சையது வஹ்ஷின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து என்ன செஞ்சார் என்பதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அந்த அரபியனை வாசிக்கிறான். இந்த அஜத்து மாதிரி யாராவது மெம்பர்ல ஏறி இந்த அரபியனை குறிச்சு வச்சுக்கிட்டு நீ அர்த்தம் மட்டும் சேர்த்து தௌஹீத் மாத்த கலைச்சிடுவோம். இவன் எப்படிப்பட்ட விளையாட்டு சொல்லல, நீ சுன்னத் ஜமாத் ஆளுகள் பள்ளியில உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு அவுலியா இருந்த தபகாத்துல் குப்ராவுல வாசகத்தை வாசிக்கிறான். இதுக்கு இதை வந்து எவனாச்சும் எந்த ஆலிமா மெம்பர்ல வந்து மொழிபெயர்த்து மக்கள் மத்தியில பார்த்தீங்களா அவுலியாவுடைய மகிமைன்னு பேசிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நான் கலைக்க தயாரா இருக்கும். என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் செஞ்ச வேலை, அதாவது பேப்பர் மாத்திட்டேனா, பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு, வேண்டாம். சரி, கடைசியா சொல்றாங்க, எடுத்துறாங்க. அடுத்து இன்னொரு வழியா பாருங்க, இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இத ஒரு இந்த ஆளு சின்னத செயல் வந்து ரொம்ப கொடூரமானது. ரோட்ல போயிட்டு இருப்பாராம், ஒரு கழுதை மிருகத்தை கண்டா என்ன செய்வாராம், கூப்பிட்டே தலை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு மிருகத்தோட உறவு கொள்வாராம். அவளியாங்க மிருகத்தோட உறவு வரான். அப்ப இவருக்கு வந்து எல்லாரும் மக்களுக்கு என்ன செய்வாங்களா, என்னடா சேகுப்பி செய்யறாருன்னு வெக்கமா இருக்குமா, இருந்தா அவுலியா வச்சு என்ன செய்வாங்க, விட்டுருவாங்களாம். அப்ப பட்ட பகல்ல போய்கிட்டு கழுதை பிடிச்சி குதிரை பிடிச்சிக்கன்னு என்ன செய்வாரு, மிருகம் இப்படி எல்லாம் இருந்தார்கள் மகான்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. காண இதாரா சேக பலதின் அவர் கையிலே எந்திலும் ஹிமாரத்தி, அவர் ஏறிச்சு போற கழுவிலிருந்து கீழே இறக்கி விட்டு என்ன செய்வாரு, ராசா தலையை பிடிச்சிக்க அத்தா அப்போல பீகா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கமாவெல்லாம் நடந்தவன் எல்லாம் என்ன செய்யறான், அவுலியாண்டு எழுதி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஷாபானுல் மஜ்னூன் ஒருத்தன் தான். இவன் என்ன செய்வான்னு கேட்டா, மெம்பர்ல ஏறிக்கிட்டு பள்ளியாசல உட்கார்ந்துட்டு குரானை ஓதுவானா. எப்படி ஓதுவான், கான எக்குற சுவரன் கைர சுவரலத்தில் குரான், குரான்ல இருக்கிற சூறா இல்லாம இவனா ஒன்று உண்டாக்கி குரான் மாதிரி ஓதுவானா. 114 சூறா ஓதுறது இல்ல, மெம்பர்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நான் ஒரு குரானை போய் ஓதி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓதுவான். ஓதுனா போல இருக்கிற அழகி அதுவும் யாரும் ஏற்று பேச மாட்டார்கள். காணல் ஆமி எதுவும் அன்னகாமல் குரான், அது குரான் என்றே மக்கள் நினைத்துக் கொள்வார்கள். குரான் மாதிரி கிராத்து ஓதுற மாதிரி என்ன செய்வான், இவனா சில வார்த்தைகளை இட்டு கட்டி ஓதுவான். ஒரு நாள் இவன் ஓதியதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி கேட்டான், மான் பி தஸ்தீகி பூதின் பி சாதிக்கின் உலகது அரசல்லாஹுலனா கௌமன் பில் மோத்தபி காத்து எதிரி போனா யாகுதூன் அம்பாளனா, இப்படியே ஓதிட்டு இருக்கான். இதெல்லாம் குரான் கிடையாது. அரபில சில வாசகங்களை வந்து கிராத்து மாதிரி குரான் மாதிரி என்ன செய்வான், ஓதுவான். இந்த மாதிரியான ஒரு ஆள் யாரு, இந்த ஒரு ஷேக் யாரு, ஷாபானுல் மஜ்னூன்ங்கிறாரு. இவர் என்ன செய்வார்னு கேட்டா, முன்னையும் பின்னையும் மறைத்து அந்த முன்பாகம் பின்பாகத்தை மட்டும் மறைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு மீதி எல்லாத்தையும் நிர்வாணமா தான் தெரிவாரு அப்படின்னு சொல்லி இவரை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப அவுலியாங்கிற பேர்ல இது மாதிரியான ஆள்களை எல்லாம் மகான்கள் என்று சொல்லி இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எதனால இதெல்லாம் வருகிறது என்று சொன்னால், இவர்கள் வந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து அப்பால் பட்டவர்கள் என்கிற ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கிட்டாங்க. அது எங்க இருந்து உண்டாக்குறாங்கன்னு கேட்டா, ரஸாலி இருக்காரு இல்லையா, அவர் இஹ்யா உலூமுதீன்ல இப்படி சொல்றாரு, இல்மு ரெண்டு வகை இருக்குது,
ஒன்னு இல்முல் முஆமலா. முஆமலானா வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், கல்யாணம், காட்சி, மனிதனுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இல்மு ஒன்று இருக்கிறது. இன்னொரு இல்மு என்னன்னு கேட்டா இல்முல் முகாஷபா, கஷ்புடைய இல்மு என்று ஒன்று இருக்கிறது. அந்த இல்மு என்னவென்று சொன்னால், அப்படி அல்லாஹ்வுக்காக நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டே போகும் பொழுது நமக்கு நேரடியாகவே எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க ஆரம்பித்துவிடும். அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக நம்ம அனைத்தையும் பார்த்துக் கொள்ளலாம். யாருடைய தயவும் இல்லாமல் டைரக்டா அல்லாஹ்விடமிருந்து இல்மை பெற்றுக் கொள்ளலாம். இப்படி சொன்னால் யாருன்னு கேட்டா கஸாலி. இந்த கஸாலி மாதிரி நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. சொன்னவர்கள் அன்றைக்கு காப்பீடு பத்தா கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை ஒரு பேசிக்காக வைத்துக் கொண்ட காரணத்தினாலதான் இவர்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு தப்பாக தெரியறதில்லை. இந்த ஷேகன் வைத்துக் கொண்டு செய்வாங்கன்னா பொம்பளை தனியா உட்கார்ந்துட்டு செய்வாங்க, பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க, கேட்க முடியுமா அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆடல் பாட டான்ஸ் ஆடுவாங்க. நீ பாத்தீங்கன்னா நாகூருக்கு போய் கந்தூரிக்கு போனீங்கன்னா ஷேகன் வருவாங்க, பொம்பளை எல்லாம் சுத்தி டான்ஸ் ஆடும். எவனுக்கு உறுத்தலா இருக்காது. என்னடான்னு கேட்டா என்னது, நாங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க. ஷேகன் வருவாங்க, காலில் விழுந்து சைதா பண்ணுவாங்க. நம்மள மாதிரி மலைத்தளத்தை சுமந்துகிட்டு இருக்கிறவங்க காலில் விழுந்து என்ன செய்யறான், சைதா பண்ணுவாங்க. இது மார்க்கத்து தடை இருக்கிறது. இவங்கள்ட்ட கேட்டா உங்க மார்க்கத்து தடை, நாங்க இது வேற வகையில உள்ளது, இன்னொரு வகை இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டுதான் என்ன செய்யறாங்க, இதை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் கஸாலி போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, இதை அவர் சொல்றாரு, இபாரத்தும் நான் நூறின் எழுதுகிற கல்வி. இது முகாஷபா என்பது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு பிரகாசத்துக்கு சொல்லப்படும். அந்த பிரகாசம் அந்த பிரகாசம் உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் தன்னால அவனுக்கே தெரிய ஆரம்பித்து விடும். போய் படிக்க தேவையில்லை, குர்ஆனை படிக்க தேவையில்லை என்கிற வகையில எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கஷ்புங்கிற பேர்ல செய்கிறார்கள். இதுக்கு என்ன ஆதாரம், அது நம்மள இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சில ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த ஆதாரம் எந்த அளவுக்கு சரி என்பதை பார்ப்போம். ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல வந்து சில வசனங்கள் இருக்கிறது. வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா, யாரு நம்ம விஷயத்துல உழைக்கிறாரோ அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு நம்முடைய பாதையை காட்டுவோம் அப்படின்னு இருக்கு. இது என்ன அர்த்தம், யாரு நமக்காக நல்ல முறையில் தொழுகை நோன்பு வைத்து உழைக்கிறாரோ அவருக்கு நேரான பாதையை காட்டுவோம், மேலும் மேலும் ஹிதாயத்தை தருவோம் அல்லாஹ் சொல்றான். இது ஒரு சாதாரண அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லு. இதை வைத்துக் கொண்டு இதுதான் கஷ்பு தருவான், நம்ம அல்லாஹ்வுக்காக நம்ம பாடுபட்டோமே ஆனால் நேரடி அங்கிருந்து நமக்கு என்ன செய்யும், இல்மு வந்துடும். அதெல்லாம் வராது என்பதற்கு அவ்வளவு சார்ந்த பாத்துறோம். 3 வகையை பேசுவோம். அந்த 3 வகையில முடிஞ்சு போய்விட்டது. ரசூலுல்லாஹ் கடைசி நபி, இதுக்கு பிறகு எந்த செய்தியும் வராது. அதுக்கு ஏற்றவாறு இது விளங்கணுமா இல்லையா? யார் நமக்காக பாடுபடுகிறாரோ அவருக்கு நம்முடைய பாதைகளை காட்டும் அல்லாஹ் சொன்னதை வைத்துக் கொண்டு அந்த பாதை தான் இந்த மெஞ்ஞான கஷ்பு என்கிற மெஞ்ஞானம். கஷ்புனா டைரக்டாகவே நம்ம வந்து அல்லாஹ்வுடைய லவ்ஹுல இருந்து லவ்ஹுல் மஹ்பூல்ங்கிற பதிவேட்டிலிருந்து செய்திகளை பார்க்கிற ஞானம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து உமை எத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜன், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ அவனுக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப், அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் அவனுக்கு ரிஸ்க் கொடுப்பான் அல்லாஹ் சொல்றான். இது சாதாரண அர்த்தம். ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு அஞ்சினான்னு சொன்னா சாப்பாட்டு கவலை இல்ல, அல்லாஹ் நினையா பொறுத்து ரிஸ்க் தருவான். ரிஸ்க் பத்தி பேசுது. இதுக்கு விளக்கம் கஸாலி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நீ அஞ்சு நடந்தால் உனக்கு ஒரு போக்கிடத்தை காட்டுவான். அந்த போக்கிடம் என்னது, அங்க உள்ள ஞானம், அதை காட்டுவான். நீ நினையாப்புறத்து ரிஸ்க் அளிப்பான சோத்தை சொல்லல அல்லாஹ், அந்த மெஞ்ஞானத்தை சொல்லுகிறான். இப்படி அந்த ஆயத்தை சொல்லுதா, ஆயத்தை வைத்துக் கொண்டு இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுப்பது, அது சோத்துக்கு சொல்லுது, உணவுக்கு சொல்லுது. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நினையாப்புறத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். உணவுதான் என்ற காரணத்துக்கு ஹராம செஞ்சிடாத, அல்லாஹ்வுக்கு பயந்து மட்டும் நீ நட, உன்னுடைய உணவுக்கு பொறுப்பு. எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அந்த ரிஸ்க்கு அல்லாஹ் வகை நாம் பொறுப்பு என்ற கருத்தை சொல்ற வசனத்தை வைத்துக் கொண்டு இது மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லி அவங்கள பத்தி சொன்னாங்களா, எப்படி என்னுடைய உம்மத்துல மூழ்கம் என்றால் அல்லாஹ்விடமிருந்து இல்ஹாம், உள்ளத்துல வந்து மெசேஜ் போடப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். உமர் அவர்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள் கஸாலி எழுதுகிறார். ஆனா அப்படி ஹதீஸ்ல இல்ல. ஹதீஸ்ல எப்படி இருக்கு என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு கதுகான ஃபீமா மலா கப்லக்கும் மினல் உம்மி, உங்களுக்கு முந்தைய சமுதாயங்கள்ல முஹதஸூன, இந்த மாதிரி இறைவனால் சில செய்திகள் உள்ளத்தில் போடப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். வ இன்னஹு இன்கான ஃபீ உம்மத்தி ஹாதிஹி மின்ஹும் ஃபஇன்ன உமர் இப்னு கத்தாப், என் உம்மத்தில் யாராவது இருப்பார்களே ஆனால் அது உமர் இப்னு கத்தாப் தான், என் உம்மத்தில் இல்லை. முந்தைய உம்மத்தில் அப்படி இருந்தாங்களே தவிர என் உம்மத்தில் யாராவது இருப்பார்கள் என்றால் உமர் இருப்பார்னா என்ன அர்த்தம்,
என் உம்மத்தில் கிடையாது. என் உம்மத்தில் யாருக்கு அந்த இல்ஹாம்ங்கிற ஒரு ஞானம் கிடையாது. இல்ஹாம்னா என்ன? குர்ஆனையும் பார்க்காம ஹதீஸையும் பார்க்காம என்ன அல்லாஹ் வந்து டைரக்டா நம்ம உள்ளத்துல ஒரு செய்தியை சொல்லுவான். அதை வந்து நம்ம அதன்படி நடந்து கொள்வதுங்கிறது தான் இல்ஹாம்ங்கிறது. அது இந்த உம்மத்து கிடையாது. முந்தைய உம்மத்துகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொல்லி அது புகாரில அந்த ஹதீஸ் வருகிறது. 3469 வருகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு அந்த 3689 புகாரில் வருகிறது. இயக்கும் என் உம்மத்தையும் இன்னும் அகதம் உமரு, என் உம்மத்தில் யாராவது இருப்பார்கள் என்று வைத்துக் கொண்டால் அது உமராகத்தான் இருப்பாருங்கிறாங்க. அப்ப அந்த வாசகத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த உம்மத்துல இறைவனிடமிருந்து இல்ஹாம்ங்கிற வகையில, இல்ஹாம்னா உள் உதிப்பு, உள்ளத்தில் உதிப்பு என்கிற முறையில ஞானம் பெறக்கூடிய வாசல் கிடையாது. அது அடைக்கப்பட்டு விட்டது. அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தின விஷயம் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு இந்த மாதிரி உமருக்கு இருந்த மாதிரியான இல்ஹாம் தான் கஷ்டம் என்பது, உமருக்கு எல்லாமே தெரியும், அது மாதிரி எங்களுக்கு தெரியும் சொல்ல வர்றாங்க. உமருக்கும் தெரியாது என்றுதான் ஹதீஸ் சொல்லுகிறது. ஹதீஸ் வாசகம் இருக்குது, உமருக்கும் தெரியாதுன்னு சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து மூசாவுடைய சம்பவம், மூசா நபி சம்பவம், அதான் பெரிய ஆதாரம். மூசா கிளியர் சம்பவம் இருக்குல்ல, மூசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னு கேட்டா, இன்னைக்கு உள்ள மக்கள்ல யார் ரொம்ப அறிவாளி ஒருத்தர் கேட்கிறாரு. மூசா நபி நான் தான்ட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மூசா நபி உண்மையில அன்னைக்கு இருந்த நபி இவர் தான் அறிவாளி. இருந்தாலும் கேட்டவன அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதோட இத்தனை படைச்சு வச்சிருப்பான்ல, நமக்கு தெரியாத ஞானிகள் வெளியே இருக்கலாம். அதை பத்தி அல்லாஹ்விடம் சாட்டாமல் இவர் என்ன பண்ணிட்டார், மூசா நபி நான் தான் அது நான் தான் அதுக்குரியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டான்னு கேட்டா, அந்த வாசகம் எங்க வருதுன்னா புகாரில 122, புகாரில 122 ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா மூசா நபி மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார். அப்ப மக்கள்ல ஒருவர் கேட்டாரு, யார் வந்து அதாவது ஐயுன்னாசி ஆலம், மனிதர்களில் யார் ரொம்ப பெரிய அறிவாளி கேட்கிறார். அப்ப மக்கள் ஆலம் நான் தான் ரொம்ப அறிவாளி இந்த மூசா நபி சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு தண்டனை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீ போ, உனக்கு தெரியாத விஷயத்துல ஒரு ஆள் கத்து கொடுத்துருக்கிறேன், அங்க போய் கத்துக்கிட்டு வான்னு அனுப்பி விடுறான்ல. இவர் போய் அந்த ஹிலருங்கிறாங்கல்ல, ஹிலர் குர்ஆன்ல வரல, ஹதீஸ்ல வருது. இந்த ஹிலர் என்பவரை போய் சந்தித்து என்ன செய்யறாரு, சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்ப அதுல என்ன செய்யறாருன்னா 3 நிகழ்வு அவர் மூலமா நடக்குது. ஒன்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது யாரு மூசாவும் ஹிலரும் 18வது சூறாவில் உள்ள வருது, கஹபுடைய சூறாவில் மூசா வருது. மூசா நபியும் ஹிலர் அவர்களும் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலை என்ன செய்யறாருன்னா இவர் ஓட்ட போடுறாரு. யாரு, ஹிலர். அப்ப மூசா கேட்கிறாரு, ஏப்பா நல்லா இருக்கிற கப்பலை போட்டு ஓட்ட கேட்கிற அப்படிங்கிறாரு. உன்ட்ட என்ன சொன்னேன், எதுவும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னேன், எந்தக்கு நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்காம பின்னாடி வரணும்னா இல்லையாண்டவுன அதை வாய் முடிக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு இளைஞன் விளையாடிட்டு இருக்கான், பிடிச்சி கலந்து நெறி கொண்டு விட்டாரு. ஏப்பா அழிஞ்சு சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு மூசா நபி. கேட்க கூடாதுன்னா வாய தரக்கூடாதுன்னா அப்படிங்கிறாரு. அப்புறம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊர்ல போனவொன்னா ஒரு செவரு இடிகிற மாதிரி இருக்குது, இடிந்து விழுகிற மாதிரி என்ன செய்து இருக்குது. அந்த ஊர்ல போய் சோறு கேட்கிறாங்க, உருந்து கேட்கிறாங்க, யாரும் கொடுக்கல. அப்ப என்ன செய்யறாருன்னா இவரு இந்த இடிந்து விழுகிற மாதிரியான அந்த செவத்தை நிமித்துறாரு. மூசா கேட்கிறாரு, எது ஒரு சோறு கூட தரலவீங்க, இந்த ஊர்ல உள்ள ஒரு செவத்தை நிமித்தி வைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இனிமே நீ நம்மளோட வர முடியாது, நீ நான் எது கேட்டாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவனை கூப்பிட்டு வந்தேன், நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ சொன்னது விளக்கத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சொல்றாரு. ஒண்ணு என்ன, அந்த கப்பல்ல போனோமா இல்லையா, அந்த ஒரு ராஜா இருக்கிறான், அவன் நல்ல கப்பல்லாம் எடுத்துக்குவான், சின்னதா டேமேஜ் பண்ணி வச்சோம்னா அது ஓரம் கட்டிடுவான். இது ஏழை மக்களுடைய கப்பல், இந்த கப்பல் அபகரிச்சுக்கிற கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க அந்த ராஜாவுடைய ஆளுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே சின்னதா டேமேஜ் பண்ணி விட்டேன், அதுதான் கப்பலை உடைச்சேன், நல்ல காரியம் தான். சரி, அந்த இளைஞனுக்கு கொண்ட இவன் வந்து அவங்க தாய் தாப்பா நல்லவங்களா இருக்கிறாங்க, இவன் அவங்களே கெட்ட வழிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறான், அவங்களே கெடுத்து நரகத்துக்கு ஆளாக்கி நம்மள இருக்குது, அதனால அவனை வந்து கொன்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு அதை சொல்லிவிட்டாரு. அந்த செவத்தை எதுக்கு நிமித்தன்னு கேட்கும்போது அது கீழே ஒரு புதையல் இருக்கிறது, ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார், அவருடைய பிள்ளைகள் எத்தியமா இருக்கிறாங்க, இவங்க வளர்ந்ததை எடுத்துக்கணும், இப்ப அந்த செவரை எரிஞ்சு விழுந்துட்டா புதையல் எல்லாம் தெரிஞ்சு போயிடுறேன், அவங்களுக்கு பயன்படுத்துமே என்பதற்காக வேண்டி அந்த சோத்தை நான் நிப்பாட்டி வச்சேன். இந்த 3 விஷயம் தான் செய்யறாரு. இது எதுக்கெல்லாம் செஞ்சு காட்டுறான்னு கேட்டா, இவருக்கு வந்து நான் தான் அறிஞர், உனக்கு தெரியாத ஒரு 3 விஷயத்தை வேற ஆளுக்கு சொல்லி கொடுத்து அவர் மூலமா இவருக்கு பாடம் கிடைச்சு. ஆமா, நம்ம தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறோம், அவர் நமக்கு தெரியாத இவருக்கு தெரிஞ்சிருக்குத, இதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஒரு ஏற்பாடு. இதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மூசா நபி, ஹிலர் வந்து அவுலியா, இவங்க அவரு நபி மாதிரி அல்லாஹ்ட்ட செய்தி வந்திருக்குது,
அவர் இறை தூதர் அல்லாஹ்வுடைய மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. இவங்க இப்படி பிரிக்கிறாங்க. மூசாங்கிற ஒரு நபி, இவர் அவுலியா. அவுலியாவுக்கு நபியை விட இல்மு கூட. மூசாவுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வந்தா தான் தெரியும், அவுலியாவுக்கு நேர பார்த்து தெரியும். அவுலியாவுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வர வேண்டியது இல்லை, அவரே பார்ப்பாரு. என்னென்ன விஷயம்னு பார்த்தா கப்பல் டீட்டெயில் அங்க பார்த்துட்டு வருவார். நீங்க சொல்றாங்க அந்த கப்பல் செவத்து விஷயம் அவருக்கு என்ன செய்யும், அவர் அந்த மாதிரியான ஞானம் உள்ளவர். மெஞ்ஞானம் ஒன்று இருக்குது, அவுலியாக்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தெரியும், அவுலியாக்கள் என்பவர்களுக்கு சொல்லிலாம் கொடுக்க வேண்டியது அவங்களா எடுத்துக் கொள்வார்கள். அந்த மாதிரி சொல்வதற்காக வேண்டி இந்த மூசா நபியுடைய சம்பவத்தை எடுத்து காட்டுறாங்க. இது மூசா நபி சம்பவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இவங்க சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னு கேட்டா, அப்ப மூசா நபி போறாங்கல்ல, போனவனே அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீ யாரு பாணி? மூசா நபி அவர் பார்க்க போயிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு. நீ யாரு கேக்குறாரு. அப்ப எல்லாம் தெரியும்னா நீ யாருன்னு கேக்குறாரு. அந்த சொல்லி கொடுத்த மூணு அவர் தெரிஞ்சிருக்குது. வந்திருக்கிறார் மூசாங்கிற வந்திருக்கிறாரு, அவர் சலாம் சொல்றாரு. நீ யாருன்னு என்ன செய்யறாரு, ஆனா மூசாங்கிறார், நான் தான் மூசா. அப்ப அவர் கேட்கிறார், வண்ணாபி அரபிக்க சலாம், உங்க ஊர்லயும் சலாம் சொல்ற வழக்கம்லாம் இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்ப அவர் மூசா நபிங்கிறது தெரியல. இப்போ கால மூசா பனி இஸ்ராயலுக்கு அனுப்பின மூசாவா நீ அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்கிறாரு. இது புகாரில 122, 3401, 4725, 4727 இதுல எல்லாம் இருக்கிறது. இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஹிலரை போய் மூசா பார்க்க போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் இணைஞ்சிருக்கணும். வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க தானே மூசா தானே, வாங்க அப்படி சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்ப வர்ற மூணு விஷயத்த சொல்லி கொடுத்தும் கூட மூசாங்கிற இவர் தான் தெரியல, இவர் ஏன் சலாம் சொல்றாரு, இவருக்கு எப்படி தெரியும்? சலாம் நம்ம தானே சொல்லுவோம், இவரே புதாலா இருந்து சலாம் சொல்றாரு நினைக்கிறார். அப்ப மறைவான ஞானம் என்றெல்லாம் அவர் ஒண்ணு கொடுக்கப்படவே இல்லை. அவுலியாக்களுக்கு அனைத்தும் தெரியும் என்றால் இது தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்யணும் கேட்டா, அப்புறம் எதுக்கு நீ வந்திருக்கிறேன்னு கேட்கிறாரு. யாரு? இந்த ஹிலர் கேட்கிறாரு, நீ எதுக்கு வந்திருக்கிற? உன்னிடத்திலிருந்து சில செய்திகளை அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அம்மா எக்விக்கு அன்ன தௌராத்தை எதிக்க, உன் கையில தௌராத் இருக்குதப்பா, அண்ணல் வகையை ஏத்திக்க, உனக்கு வகை வந்துகிட்டு இருக்க, அப்புறம் ஏன்ட வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அது வரைக்கும் கூட அவருக்கு மெசேஜ் வரல. அது எங்க இருக்கு? புகாரில 4726 இருக்கிறது. அது மாதிரி என்ன செய்யறேன்னு கேட்டா, மூசா நபி நிபந்தனை போடுறாருல, என்னோட வரணும், நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது, இறக்க முடக்க தான் செய்வேன், நீ கேள்வி கேட்காதுங்கிறாரு. இவர் நான் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனா மூணை மீறினார்ல, மீறுவார் முன்னாடி இவருக்கு தெரியல. இவர் மீறுவார் என்று முன்னாடி இவர் தெரிஞ்ச கூட்டிட்டு போயிருப்பாரா? ஆனா இவர் தெரியல, மீற மாட்டார்னு உறுதியை நம்பி கூட்டிட்டு போறாரு. ஒவ்வொரு தடவை செயலை செய்யும் போது மூசா நபி அப்ஜெக்ஷன் பண்றாங்க, மறுக்கிறாங்க. அப்ப அந்த விஷயத்தை அவருக்கு என்ன செய்யற தெரியல. அதே மாதிரி ஊர்ல போய் என்ன செய்யறாங்க, பசிக்கு சாப்பாடு இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு மக்கள் மறுத்துட்டாங்க. இவரையும் போய் கேட்டாரு. இவருக்கு மறைவான ஞானம் எல்லாம் தெரியும், அவுலியாக்கள் எல்லாம் தெரியும் என்றா இந்த ஊர்ல நம்ம சோறு தரமாட்டாங்கன்னு முன்னாடி விளங்கிற வேண்டியதானே. போய் வீடு விடாம சாப்பாடு இருக்கிறாரு, நாங்க வெளியூர் ஆளுக்கு வந்துட்டோம், சாப்பாடு போட்டு கொடுங்க, அதில் வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க. அப்பதான் சாப்பாடு தரமாட்டாங்கிற விஷயம் யாருக்கு தெரியுது? இந்த ஹிலர் என்பது தெரிகிறது. அப்ப ஹிலருக்கு பெரிய ஞானம் இருக்குது, மூசாவுக்கு இல்லைன்றதுக்கு வலிக்கு ஞானம் இருக்கு, நபிக்கு இல்லைங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களப்பா. இந்த விஷயங்கள் அவர் சின்ன சின்ன விஷயம் தெரியலையே, அது இருக்கிறது. அதே மாதிரி அவர் என்ன செய்யறாரு, ஹிலர் சொல்றாரு, யா மூசா, மூசாவே இன்னகாலா இல்மின் இல்மில்லா, அல்லாஹ்வுடைய ஒரு விதமான ஞானத்தை நீ பெற்றிருக்கிறாய். அல்லமகஹுல்லா, அல்லாஹ் உனக்கு கற்றுத் தந்திருக்கிறான். லா ஆலமு, அது எனக்கு தெரியாது. உனக்கு எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் வஹீ மூலம் சொல்லி தந்திருக்கிறான், அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா அலா இல்மின் இல்மில்லா, அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறான், அதை லா தாலம் நீ அறிய மாட்டாய். அப்ப உனக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், அதனால நீ தெரிஞ்சு வச்சுக்கிற. எனக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், அந்த மூணு சொல்லி கொடுத்தான் அல்லாஹ். இன்னென்ன விஷயத்துக்கு இந்த மூணு காரியத்தை செய்யி, அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் சொல்லு என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்த காரணத்தினால ஹிலருக்கு தெரிந்தது, யாருக்கு தெரியல? மூசாவுக்கு தெரியல. இப்படின்னு சொல்லி ஹிலர் அவர்களே மூசாட்ட பேசினதாக புகாரில் 4727, 122 இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் மூசா நபி அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி ஹிலர் என்பவருக்கு 3 செய்திகளை சொல்லிக் கொடுத்தானே தவிர அவருக்கு எல்லா ஞானமும் பெற்றவராக இருந்தாரோ, அவுலியா இவர் நபி அப்படின்லாம் கிடையாது. எப்ப இறைவன் வகி வந்து விட்டதோ, செய்தி வருது, அவர் ஒரு இறை தூதர் தான். ஹிலர் என்பது ஒரு இறை தூதர். அவருக்கு இந்த மூசாவுக்கு நான் தான் பெரிய ஆள்னு சொன்னது பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி எல்லாம் சொல்லிக் கொடுத்தான்.
இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆதாரமாக வைத்து இதை ஞானம், மெஞ்ஞானத்துக்குள்ள ஆதாரம் என்ன? மூசா நபியுடைய சம்பவம் ஆதாரம். இது மாதிரியான சம்பவங்களை வைத்துக் கொண்டு நாங்கெல்லாம் கஷ்பு ஞானம் உள்ளவர்கள், இல்ம லதுன்னி உள்ளவர்கள், அல்லாஹ்விற்கு நேரடியாக அந்த சான்றுகளை பெறக்கூடியவர்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதுக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. இதுவும் வஹிக்கு எதிரானது. இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும் என்று சொன்னால் கஷ்பு என்கிற வஹி கிடையாது, ரகசிய ஞானம் என்கிற வஹி கிடையாது. நேரடியாக ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்த குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மலக்குமார் மூலமாகவோ கனவின் மூலமாகவோ உள்ளத்தில் உதிப்புகளை போட்டோ நேருக்கு நேர் பேசியோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொன்ன செய்திகள், இதுகளை தவிர வஹி என்பது எதுவுமே கிடையவே கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் அந்த விஷயத்தை தேடி எடுக்கிறோம். ஒரு நிமிஷம், முக்கியமான ஆர்வமா இருக்கிறீங்கல்ல, கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறேன், ஸ்டாப் பண்ணி வச்சுக்க. இருக்குது, நான் அண்டர்லைன் பண்ண மாட்டேன். சரி சரி. அப்ப என்ன செய்யறாருன்னா, ஓ ஹத்தப, நல்லா கவனிங்க, இந்த அவுலியா என்ன பண்றாருன்னு கேட்டா அர்த்தம் செய்ய மாட்டேன். ஓ ஹத்தப மர்ரத்தன் அரூசன் ஃபரஆஹா ஃபஅஜபத்ஹு ஃபதஅர்ரா லஹா பிஹல்ரத்தி அபிஹா وقال انظري انت الاخرى حتى لا تقولي بعد ذلك بدنه حسن او فيه برس او غير ذلك ثم مسك ذكره وقال انظري هل يكفيك هذا والا فربما تقولي هذا ذكره كبير لا احتمله او يكون صغيرا لا يكفيك அப்ப தக்கலிக்கு மின்னி ஒரு தத்துருபி ஜவுஜன் அக்பர் ஆலத்தன் மின்னி அப்படின்னு சொன்னார். ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த அவுலியா அப்படி பேசியிருக்கிறார். இத இந்த அவுலியா தான் பேசியிருக்கிறார். மகான் பெரிய ரலியல்லாஹு அன்ஹு இருக்கு சொல்றீங்க. இவர் பேசின இந்த பேச்ச எந்த ஒரு சுன்னத் ஜமாத் ஆலிமாவது உங்க தபகாத்துல் குப்ராவில் இருக்கிறத நான் வாசிச்சிருக்கிறேன், இட்டு கட்டி சொல்லல. நீ மெம்பர்ல ஏறி இந்த அவுலியா செஞ்சது என்னன்னு விளக்கிறது. விலைக்கிட்ட என்னது தௌஹீத் ஜமாத் ஏற்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கல, ஜமாத்தை கலைச்சு விடுவோம். இது விலைக்கு என்ன செய்யணும், இது பெரிய பாராவ சின்ன பாராதான். அது திருப்பி ஒரு காலம் சொல்றான். ஹத்தப மர்ரத்தன் அரூசன் ஃபரஆஹா ஃபஅஜபத்ஹு ஃபதஅர்ரா லஹா பிஹல்ரத்தி அபிஹா وقال انظري انت الاخرى حتى لا تقولي بعد ذلك بدنه خشن او فيه برس او غير ذلك ثم مسك ذكره وقال انظري هل يكفيك هذا والا فربما تقولي هذا ذكر كبير لا احتمله او يكون صغيرا لا يكفيك فتقولك مني وتطلبي زوجا اكبر آلة مني அப்படின்னு பொண்ணு பார்க்க போன இடத்துல அந்த பொண்ணுட்ட என்ன செய்யறாரு, இவர் பேசினார், இந்த அவுலியா பேசினார். இது இப்படி செஞ்சும் அவுலியா இருப்பானா, இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட காரியம் செஞ்சிருக்கான என்பது என்ன செய்யணும், சுன்னத் ஜமாத் சவாலாக சொல்றோம். சுன்னத் ஜமாத் உலமாக்களுக்கு நீ இதெல்லாம் சொல்லி இவனை காக்குங்கிறதா, இவன் எதுல சேர்க்கறது, இவனை இந்த மாதிரி பேசி இருக்கிறான, இவன் அவுலியான்னு உங்க கிதாபுல எழுதி வச்சுக்கிறீங்களே, இவனை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறீங்களே என்று என்ன செய்யணும், இது அர்த்தமே செய்ய முடியாது யாருக்குமே. அவ்வளவு கேவலம், அவ்வளவு அசிங்கமான விஷயம். அவ்வளவு எவனுமே பேச முடியாது. எந்த ஒரு நாகரிகம் உள்ள ஒரு மனிதனும் பேச முடியாத ஆபாசமான அசிங்கமான பட்டு கொச்சையான ஒரு வார்த்தைகளை இணைஞ்சிருக்கிறான். பொண்ணு பார்க்க போன இடத்துல இந்த அவுலியா பேசியிருக்கிறான் என்று எழுதி வைத்துக் கொண்டு அவர் அவுலியா மகான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி மட்டும்தான் என்பதை நீங்க நல்லா விளைக்கணும். வஹினா என்னது, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். வேற முஷாஹதா முகாபரா இல்ம லதுன்னி இல்ம சிர்ரு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு முக்கியமான ஆதாரம் வச்சு இஜ்மாம்பாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்க ஆதாரம் கிடையாது. என்னது ஆதாரம், இஜ்மான்னு ஒண்ணு இருக்கு. இஜ்மாவை இங்க மறுத்து விட்டார் பீஜ், அதனால அவர் காப்பிடுறாங்க. இந்த ஃபத்வாவுக்கு காரணமே என்ன, இஜ்மாவை நான் மறுத்துட்டேன், இஜ்மாவை மறுத்த காரணத்தினால் அவர் காப்பிடு. அது என்ன மாவு, அது நாளைக்கு தான் சொல்லலாம். இந்த அரபில ஈடுபட்டு
அரபில ஸ்கிரீன் போட்டு விடு. அரபில இந்த படத்தை காட்டுற வாசிக்கும் போது இந்த டிவியில காட்டு இந்த எழுத்தே காட்டிடு. இந்தா இல்லடா இப்ப போட்டுறியா கிட்ட கொண்டு அப்படியா வேறா? எத்தனை பக்கம் போட்டிருக்கு? பக்கம் எத்தனை போட்டிருக்கேன்? 20. இந்த 19 இருக்கிறேன். அதான் மடிச்சதான் கட்ட மாட்டான். அவளே பேர் மட்டும் சொல்லிடுறான். அவர் பேரு சாலிஹ் அப்துல் காதர் சுபுக்கி. இல்ல அவுலியா பேர் என்னது? சாலிஹ் அப்துல் காதர் சுபுக்கி என்ற அவுலியா தான். இதை வச்சு இது மட்டும் சின்னதா வெட்டி வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. எல்லா ஆளுக்கு போட்டு அது கூட வைக்கலாம். போட்டு இது வந்து சும்மா விடாது. இதை மொழிபெயர்த்து சொல்ல உலமாக்கள் தயாரா அப்படின்னு போட்டு விட்டுருக்கேன். ஒன்னும் ஒரு சண்டையே வராது. பார்த்துட்டு போட்டுமே எல்லாருமே கேட்பாங்க என்ன எழுதி கேட்பாங்க.